நம்ம சேனலான எக்ஸ்போர்ட் 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல்ஸ் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களை தேடி வந்தடையும். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில்லை எப்படி குறைக்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், கூட ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் புரியா போகிற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியா போகும் கட்டாயம். ஸோ அந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கம்பெனின்னு போயிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஆள் இருப்பாங்க. டெய்லி வந்து ஒவ்வொரு நாளைக்கு ரீடிங் எடுப்பாங்க. இன்றைக்கி என்ன காலையில் ரீடிங் எடுத்தாங்கன்னா இன்றைக்கி என்ன ஒரு யூனிட் ஓடிக்கோ, ஸோ அடுத்த நாள் என்ன யூனிட் ஓடிக்கோ ரெண்டுலேயுமே கழிச்சு பார்த்துட்டு ஸோ வர யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆஃப்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு கம்பெனினா அதுக்குன்னு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். 11 ரூபா 12 ரூபான்னு இருக்கும். இப்போ வீட்டுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 0ல் வந்து 100 யூனிட் வரை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதில் வந்து அதை விட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து போய் பார்க்குற பார்த்தீங்கன்னா 100 யூனிட்லேருந்து 200 யூனிட். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 ரூபா வசூல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 200லேருந்து 300 யூனிட், ஸோ 1.5 அது மாதிரி வசூல் பண்ணுறாங்க. ஸோ 300லேருந்து 500 அதுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 4.5 சம்திங் வரும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் உங்களுக்கு கூட்டிகிட்டே தான் போகும். ஸோ இதை யாருமே நம்ம கால்குலேட் பண்ணுறது கிடையாது. ஸோ கரண்ட் பில் வந்து 2 மாதம் ஒரு டைம் வந்து ஆஃபீஸ் வந்து அந்த ஆள் ரீடிங் எடுத்து அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு இவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை தான் நம்ம கெட்டுறப்போ கொஞ்சம் மன சங்கடமாக இருக்கும். இவ்வளோ கரண்ட் பில் வந்துருச்சு அவ்வளோ கரண்ட் பில் வந்துச்சு அப்படின்னு. அது காரணம் நம்ம தான். ஸோ நம்மளுக்கு அதில் டிஃப்ரென்ஸ் பண்ணி தெரியணும். ஒரு சின்ன பேசிக் தான். அதில் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இபி பில் நீங்கள் கரண்ட் ரீடிங் எடுத்துறாங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஒரு மாதம் கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதம் ஒரு டைம் வருவாங்க. ஸோ ஒரு மாதம் விட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் பண்ணலாம், இல்லாட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம். ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ இந்த கொஞ்சம் எடுத்து பண்ணிக்கலாம். அதை டெய்லி உங்களுக்கு வீட்டில் என்ன ரீடிங் ஓடிக்கி இருக்குது, இபி ரீடிங் ஓடிக்கி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் வீட்டு ஃப்ரெண்டில் தான் அந்த இபி மீட்டர் வச்சுருப்போம். அந்த லெதர் உள்ளே போவோம், அந்த லெதர் வெளியில் வருவோம். லெதர் மேலே பார்க்குறதால பார்க்கலாம், கட்டாயம் பார்க்கலாம், அந்த விஷயத்தை பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ பார்த்து டெய்லி என்ன யூனிட் ஓடுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ யூனிட் நம்ம கெட்டிக்கிருந்தோம், ஸோ எத்தனை யூனிட் ஓடுது. இப்போ 100 யூனிட் ஓடுது அப்படின்னா 100 மீட்டர் ஃப்ரீ. அதுக்கடுத்து இப்போ 200 மீட்டருக்குள்ளேயே வந்துருக்கு, 200 யூனிட்டுக்குள்ளே வந்துருக்குது அப்படின்னு பட்சத்தில் வந்து அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம அழகாக அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குது அப்படின்னா அதில் என்ன ஃபேன் இருக்கணும், என்ன லைட்டிங் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா கட்டி கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு என்ன வசதி தேவையோ, இப்போ இந்த ரூமுக்குலாம் ரெண்டு ஃபேன் வேணும், 2 லைட் வேணும், எல்லாமே அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஸோ நம்ம தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும் அந்த ரூமுக்கு எவ்வளோ தேவையில்லை அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பல்பு ஃபஸ்ட்டு அதிகமாக யூஸ் பண்ண போகிறது பல்பு தான். லைட்டிங் வீட்டுன்னு போய்ட்டால் லைட்டிங் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ லைட்டிங்கில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குண்டு பல்பு இது மாதிரி யூஸ் பண்ணாங்க. இப்போலாம் குண்டு பல்பு அதனால் ரெண்டையும் ஒழிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த சிஎஃப்எல்லாம் அதிகமாக வந்துருச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சிஎஃப்எல் போல் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டாக தரக்கூடிய எல்இடி பல்பெல்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதுக்கடுத்து இன்னும் எவ்வளோ அட்வான்ஸ் பல்பெலாம் வந்துருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு பல்பு கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அது என்ன வாட்ஸு அப்படின்னு பாருங்கள். ஸோ முன்னாடி ஒரு பல்பு நம்ம வீட்டில் மாட்டியிருந்தோம், அதுக்கடுத்து ஒரு பல்பு மாட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு என்ன பவர் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு 10 ரூபா குறையா கிடைக்கிற 10 ரூபா கூட கிடைக்குன்னு சொல்லி டக்குனு ஒரு பல்பு வாங்கிட்டு வந்துடும். அது என்ன வாட்ஸ் அப்படின்றத யாருமே நம்ம பார்க்கறது கிடையாது. அது ஒரு நிமிஷம் நின்று பாருங்க. ஏன்னா அதுக்கு அன்னைக்கு ஒரு 10 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னா அந்த பல்பு வாங்கி நம்ம மாட்டிடலாம். ஆனால் அது வாட்ஸ் கூட இருக்கும். இப்போ குண்டு பல்பு பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா 20 ரூபா இருந்துச்சு இருக்கிற காலத்தில். ஆனால் வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ். இதே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூப் லைட் இருக்கும். டியூப் லைட் வெறும் 40 வாட்ஸ் 35 வாட்ஸ்லாம் டியூப் லைட் இருக்குது. ஆனால் அது காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது 35 ரூபா இருக்கும். நம்ம அந்த 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பல்பு வாங்கி மாட்டோம் 60 வாட்ஸ். நீங்கள் 3 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டியூப் லைட் வாங்கின காசு உங்களுக்கு தாண்டி தான் போகும். அப்போ எதுவும் நட்டமும் நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஒரு பல்பு வாங்க போகிறோம்னா கட்டாயம் வாட்ஸ் பார்த்து வாங்குங்க. ஒரு லம்மியான வாட்ஸ் வாங்குங்க. 10 ரூம் அதுக்குன்னா அது என்ன வாட்ஸ் தேவையோ ஸோ அதை நீங்கள் கடைக்காரன் கேட்டால் அவங்களே டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அது எவ்வளோ பல்பு வேணும்னு வாட்ஸ் ரேட்டிங் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வாங்குறது நம்ம நல்லது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேனு. ஸோ ஃபேனுன்னு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பீக் ஹவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனோட ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். பீக் ஹவர்னு பார்த்தீங்கன்னா காலைல 6 to 9, அது நைட்டு ஈவினிங் 6 to 9 அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த லைட்டிங் ஃபேன் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷனல் ஒரு ஃபேன் போடணும், இல்லாட்டி ஏசி போடணும். ஸோ அப்படி மாதிரி நமக்கு ஒரு ஐடியாஸ்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஃபேன் வந்து இப்போ பிராண்டடாக போடலாம். ஏன்னா பிராண்டடாக போடுறப்ப அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கெப்பாசிட்டி கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் டூப்ளிகேட் ஒரு 100 ரூபா 200 கம்மியாக கிடைக்கும் ஒரு டூப்ளிகேட் வாங்கி போகிறீங்க அப்படின்னா அது கொடுத்துரு கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்டை வந்து யூனிட் டிஃப்ரென்ஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. பவர் ஃபேக்டர் எதை வச்சு மின்சன் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 0 கீழே வரக்கூடாது, மைனஸ்லையும் போக ப்ளஸ்லையும் போகக்கூடாது, உங்களுக்கு அந்த 0 தான் இருக்கணும், அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி மெயின் காரணம். ஃபேனில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண போகிறது அதிகம் இந்த
ஃபேக்ட்ரின்னு போயிட்டோம்னா மிஷினரிஸ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கெப்பாசிட்டி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. வீடுன்னு போயிட்டோம்னா ஃபேனில் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச கெப்பாசிட்டி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து கிரைண்டில் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஐட்டம் கெப்பாசிட்டி இல்லாமல் வராது. ஃபேனு, டிவி எல்லாமே கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதிகமாக நம்ம ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனில் தான் யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் பிராண்டடாக வாங்கினீங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக் பண்ணி வாங்குறீங்க, அது வந்து ஒரு பிராண்டாக வாங்கினீங்கன்னா அவங்க கரெக்டான அந்த ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் கன்சப்ஷன் கூட கரெக்டான யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணியாக ஒரு 1/4 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி போட்டுட்டு அடுத்து நீங்கள் ஃபேன் போட்டுக்கலாம். ஃபேன் போட்டிங்கன்னா அந்த கூலிங் வந்து உள்ளே இருக்கும். இல்லை நீங்கள் கண்டினியூவாக ரெண்டுமே போட்டிங்கன்னா ஏசி ஃபேன் ஓடிச்சு பார்த்தீங்கன்னா வெக்க கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ அதை நீங்கள் தவிர்க்க ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஓகே. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பல்பு, ஃபேனு, ஏசி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். எது மாதிரி பிராண்டாக வாங்கினா நம்ம கரண்ட் ரேட்டிங் குறையும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரீடிங் தான் முக்கியம். ஸோ அந்த ரீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 120 யூனிட் ஓடி இருக்குது அப்படின்னா அழகாக நம்ம 100 யூனிட் கொண்டு வரலாம். ஸோ நம்மளோட கையில் தான் இருக்குது அந்த அதை தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ரீடிங் எடுக்க வரதுக்கு முன்னாடி ஒரு மாதத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் அடுத்து எவ்வளோ யூஸ் பண்ணால் அந்த ரீடிங் வரும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 120 யூனிட் ஓடிக்கிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா 20 யூனிட்டுக்காக நம்ம அந்த காசு கட்டியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சது அப்படின்னா அழகான 20 யூனிட் அடுத்த ஒரு மாதத்தில் வந்து 20 யூனிட் நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் காசு கட்டணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி இப்போ 200 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா 1.5 பைசா நம்ம கட்டிக்கிருக்கோம் அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் 200 யூனிட்டுக்கு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அந்த கமிஷன் கட்ட கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணால் மட்டும் தான் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். ஃபஸ்ட் மாதம் எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது, செகண்ட் மாதம் என்ன யூனிட் ஓடி இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணால் மட்டும் தான் அதை எப்படி குறைக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அது மாதிரி உங்களுக்கு தேவைப்படாமல் லைட்டிங் போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லாமே நார்மல் தான், வழக்கமாக அதை சொல்ல விரும்பலை. எப்போ லைட் ஆஃப் பண்ணிங்க, ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து அது உங்களுக்கே தெரியும் அந்த விஷயங்களை வந்து. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேமெண்ட்டு. இந்த ஒரு இப்போ 200 ரூபாய்க்கு உங்களுக்கு இபி பில் ஓடி இருக்குது, 300 ரூபாய்க்கு ஓடி இருக்குது அப்படின்றப்ப எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் எவ்வளோ ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அது கூட ஒரு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்ன யூனிட் ஓடி இருக்குது, அதாவது KWH அப்படின்னு சொல்லி வரும் உங்கள் மீட்டரில். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது டிஜிட்டலில் மட்டும் வரும். அன்லாக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் தான் ஓடும். அதை நீங்கள் நேற்று ஓடுனது இன்றைக்கி ஓடுனது கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் பேலன்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து அதான் உங்களுக்கு அன்னைக்குடைய ஓடி இருக்க யூனிட்டு. அதே மாதிரி டிஜிட்டலில் வந்துச்சுன்னா KWH அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டு. அதாவது நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. அது சேம் டைம் கழிக்கும். இன்றைக்கி காலை ரீடிங் எடுக்கிறோம், அடுத்த நாள் காலை ரீடிங் எடுக்குங்க. இதை கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் ஒரு 200 ரூபா உங்களுக்கு இபி பில் ரீடிங் வந்துருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் பே பண்ணால் தான் நம்ம லாபம். ஏன்னா இப்போ பேடிஎம் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, இன்னும் ரொம்ப அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. அது உங்களுக்கு நல்ல ஒருத்தான அப்ளிகேஷனாக பண்ணுங்கள். ஏன்னா சில டைம் வந்து உங்களுக்கு நெட் பேங்கிங் இல்லாட்டா கார்டு வச்சு பண்ணுற மாதிரி வரும். அது கொஞ்சம் ஒரு பிராண்டான அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் அதுலேயே உங்களுக்கு கமிஷன் ஒரு 300 ரூபாய்க்கு நீங்கள் இபி பில் கட்டுறீங்க அப்படின்னா 50 ரூபா நம்ம லாபம் வரும். நீங்கள் இபிக்கு கரண்ட் பில்லுக்கு கரண்ட் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே போய் இபி ஆஃபீஸில் போய் கட்டுறதுக்கு நம்மளது செலவு ஜாஸ்தி. அதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு 50 ரூபா, 100 ரூபா இது வரை உங்களுக்கு கேஷ்பேக் ஏறும். அதுவும் உங்களுக்கு லாபம் தான். அப்போ 300 ரூபா வருதுன்னா 300 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 100 ரூபா கட்டணும் கேஷ்பேக் ஏறும்ல. ஸோ அதுவும் நமக்கு லாபம் தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இபி ஆஃபீஸுக்கு போய் கட்டுறதை வந்து தவிர்த்துருங்க. நீங்கள் ஒரு அது மாதிரி கடையில் போய் தவிர்த்தாமல் இப்போ எல்லாமே கையில் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு, எல்லாமே ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க, நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க. நீங்கள் அதிலே கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒர்த்தபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.